பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனித ரமலான் மாதத்திலே எஞ்சியுள்ள நாட்களை உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் நோன்புடைய மாதம். அது அல்லாஹுவை நின்று வணங்குகின்ற மாதம், திலாவத்துல் குர்ஆனுடைய மாதம், தௌபாவினதும் இஸ்திக்ஃபாரினதும் மாதம் என்றெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இவற்றோடு சபரை, பொறுமையை வளர்த்துக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் துணை புரிகின்ற மாதம் ரமலான் மாதம் என்பதையும் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இவற்றோடு ரமலான் மாதம் மிக முக்கியமாக கொடையின் மாதமாக, ஈகையின் மாதமாக, ஏழைகளை ஆதரிக்கின்ற, அரவணைக்கின்ற மாதமாக விளங்குகின்றது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே வழமையை விட அதிகமாக வாரி வாரி வழங்குவார்கள், கொடை கொடுப்பார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ் வ கான அஜ்வத் மா யகூனு ஃபீ ரமதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே அதிகம் அதிகம் வாரி வழங்குவோர்களாக இருந்தார்கள். குறிப்பாக சிறப்பாக ரமதான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வளமையை விட அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பின்படி கர்ரீஹில் முர்சலா, வேகமாக வீசுகின்ற காற்றை விட அன்னார் ரமதானிலே வாரி வாரி வழங்குவார்கள், அதிகம் அதிகம் மக்களுக்கு உதவி செய்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, ரமதான் வறுமையின் கொடுமையை, பசியின் வன்மையை யதார்த்த பூர்வமாக நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. உண்மையில் வறுமை கொடியது. அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் ஏராளம். ஒரு சான் வயிறு இல்லாட்டா உலகில் ஏது கலாட்டா என்று ஒரு கவிஞன் பாடினான். உண்மையில் எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் பொருளாதார பிரச்சனை இருக்கிறது என்பது ஓர் உண்மை, மிகப்பெரிய உண்மை. இந்த பிரச்சனை பாரதூரமான பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக அமைகின்ற ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. வறுமை கொடியது, ஆபத்தானது, அது அச்சுறுத்தலாக கூட மாறக்கூடியது. ஆரம்பமாக வறுமை ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கைக்கு, ஈமானுக்கு, ஆன்மீகத்துக்கு அச்சுறுத்தலாக அமையும். வறுமை இருக்கும் இடத்திலே ஆரோக்கியமான இறை விசுவாசத்தை, ஆன்மீகத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவேதான் ஒரு ஆரம்பகால அறிஞர் சொன்னார், இதா தஹபல் ஃபக்ரு இலா பலதின் கால லஹுல் குஃப்ரு ஹுத்னி மாக். ஒரு ஊருக்கு ஃபக்ர் என்ற வறுமை செல்கின்ற போது குஃபுர் என்ற இறை நிராகரிப்பு ஃபக்ர் என்ற வறுமையை பார்த்து சொல்லுமாம், என்னையும் கையோடு அழைத்து கொண்டு போ, நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன். இது மிகப்பெரிய ஒரு உண்மை. காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃப்ரா. ஃபக்ர் வந்து விட்டால் குஃபுரும் வந்து விடலாம், வறுமை வந்து விட்டால் இறை நிராகரிப்பும் அங்கே வந்து விடலாம். துன்னூன் அல் மிஸ்ரி ரஹிமுல்லா அவர்கள் சொன்னார்கள், யார் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறாரோ அவர் மனிதர்களிலேயே அதிகம் இறைவனை நிராகரிப்போராக இருப்பார். ஏனென்றால் பொறுமையை இழந்து அவர்கள் இறைவனை குறை சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த அளவுக்கு வறுமை கொடியது. அது ஆரம்பமாக மனிதர்களுடைய நம்பிக்கைக்கு, இறை நம்பிக்கைக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியது. இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபுர் என்ற இறை நிராகரிப்பில் இருந்து பாதுகாப்பு தேடியது போல ஃபக்ர் என்ற வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், குஃப்ரில் இருந்தும் ஃபக்ரில் இருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபுர், அஸாபுல் கப்ர் ஆகிய முக்கியமான இரண்டு பாரதூரமான விஷயங்கள் இருந்து பாதுகாப்பு தேடியது போல ஃபக்ர் என்ற வறுமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடினார்கள். வறுமை இறை விசுவாசத்துக்கு மாத்திரமல்ல, அது பண்பாட்டுக்கு அச்சுறுத்தல். வறுமை இருக்கும் இடத்திலே நல்ல பண்பாடுகளை, நல்ல நடத்தையை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் மனசாட்சியை விட வயிற்றுடைய அந்த அகோரம் பலமானது. மனசாட்சியின் ஒளியை விட குடலின் ஒளி ஓங்கி ஒலிக்கக்கூடியது. எனவே வறுமை இருக்கும் இடத்திலே மனிதர்களுக்கு மத்தியில் பண்பாட்டு வீழ்ச்சி உருவாகிவிடும். அவர்களுக்கு மத்தியில் மோசமான பண்புகள் பரவிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒருவர் கடன்பட்டு விட்டால் பேசினால் பொய் சொல்வார், வாக்களித்தால் மாறு செய்வார். எடுத்த கடனை அடைக்க முடியாத வேளையில், திருப்பி கொடுக்க முடியாத நிலையில், பொருளாதார நெருக்கடி காரணமாக அத்தகைய ஒரு சூழ்நிலை உருவாகின்ற போது அவர் பொய் சொல்ல முற்படுவார், வாக்களித்துவிட்டு மாறு செய்ய முற்படுவார். இத்தகைய பண்பாட்டு ரீதியான கோளாறுகளுக்கு காரணமாக அமைவது வறுமை. வறுமை மனிதனின் ஆரோக்கியமான சிந்தனைக்கும் அச்சுறுத்தலாக அமையக்கூடியது. வறுமையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிற ஒருவர் ஆரோக்கியமாக சிந்திப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆரோக்கியமான சிந்தனைகள் அவரிலிருந்து பிறக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், லா தஸ்தஷிர் மன் லைஸ ஃபீ பைத்திஹி தகீக். யாருடைய வீட்டிலே ரொட்டி சமைப்பதற்கு தேவையான மாவில்லையோ அவரிடம் போய் ஆலோசனை கேட்காதே. ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதன் உருப்படியான ஆலோசனை சொல்வான் என்று எதிர்பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யக்தில் காதி வஹுவ கத்பான். ஒரு நீதிபதி கோபத்தோடு இருக்கின்ற போது தீர்ப்பு வழங்கக்கூடாது, ஏனென்றால் அவருடைய தீர்ப்பு பிழையாக அமைந்துவிடும். இந்த ஹதீஸை வைத்து நமது ஃபுக்ஹாக்கள் சொல்வார்கள், கோபத்தோடு மாத்திரமல்ல, பசியோடு தாகத்தோடு இருக்கின்ற நிலையிலும் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஏனென்றால் பசி தாகம் இருக்கின்ற நிலையில் ஒருவருடைய சிந்தனை சீராக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கில்லை. வறுமை குடும்ப வாழ்க்கை கற்றுறுத்தல். ஒருவர் தனது குடும்ப வாழ்க்கையை துவங்குவதற்கு அது தடை, தொடர்வதற்கு அது தடை, குடும்ப வாழ்வின் கட்டுக்கோப்புக்கு அது அச்சுறுத்தலாக அமையும். உண்மையில் வறுமை மிகவும் கொடியது, பயங்கரமானது, எல்லா பிரச்சனைகளுக்கும் அத்திவாரமாக அமையக்கூடியது என்பது மிகப்பெரிய உண்மை. இவற்றோடு ஒரு சமுதாயத்துடைய இருப்புக்கு, ஒரு சமுதாயத்துடைய ஸ்திரப்பாட்டுக்கும் வறுமை அச்சுறுத்தல். வறுமை இருக்கும் இடத்திலே சமூக அமைதி நிலவும் என்று எதிர்பார்க்க முடியாது. வறுமை இருக்கும் இடத்திலே ஒரு சமுதாயம் சீராக, சிறப்பாக, அமைதியாக வாழும் என்று எதிர்பார்க்க முடியாது. வறுமை இருக்கும் இடத்திலே போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், வெறுப்பு இருக்கும், பகமை இருக்கும், காழ்ப்புணர்ச்சி உருவாகும், வர்க்க முரண்பாடுகள் தோன்றும், மோதல்கள் உருவாகும். மிக பயங்கரமானது வறுமை. மாத்திரமல்ல, வறுமையினால் சுகாதார கேடுகள் வரும். வறுமை இருக்கின்ற இடத்திலே போசாக்கான உணவு இருக்காது, வசதியான வீடு இருக்காது, காற்றோட்டம் உள்ள வாழ்வாதாரம் இருக்காது, உளாமீதி இருக்காது. வறுமை இருக்கும் இடத்திலே மன அழுத்தம் இருக்கும், மன இறுக்கம் இருக்கும், மன தளர்ச்சி இருக்கும். இவற்றின் விளைவாக பயங்கரமான சுகாதார கேடுகள் தோன்றும் என்பது மிகப்பெரிய உண்மை. எனவே வறுமை கொடியது. அந்த வறுமையின் கொடுமையை விளங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ரமதான் காலம். மாத்திரமல்ல, வறுமையை ஒழிக்க வேண்டும், குறைந்தபட்சம் அதனை குறைக்க வேண்டும், வறியோரின் கண்ணீரை துடைக்க வேண்டும், ஏழைகளை, அபலைகளை, அனாதைகளை அரவணைக்க வேண்டும் என்ற உணர்வு பிறக்க வேண்டிய காலம் ரமதான் காலம். மாத்திரமல்ல, அந்த உணர்வின் அடிப்படையிலே தூண்டப்பட்டு செயற்பட வேண்டிய காலம் ரமதான் காலம். நமது மார்க்கம் தீனுல் இஸ்லாம் வறுமையை ஒழிப்பதற்காக அல்லது குறைப்பதற்காக, வறுமை பிரச்சனைக்கு தீர்வாக பல அழகான, அற்புதமான, நடைமுறை சாத்தியமான வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. ஆரம்பமாக மனிதர்களை அது உழைப்புக்கு தூண்டுகிறது. மனிதர்கள் உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் தங்கி வாழக்கூடாது, கையேந்தக்கூடாது, யாசகம் கேட்கக்கூடாது என்ற வகையிலே அது வழிகாட்டுகிறது. ஆனால் எல்லோராலும் உழைப்பில் ஈடுபட முடியாது, தொழில் பார்க்க முடியாது. நோயாளிகள் இருப்பார்கள், வயோதிபர்கள் இருப்பார்கள், அபலை பெண்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள். இவர்களால் தொழில் பார்க்க முடியாது. எனவே அந்த கட்டத்திலே மற்றும் பல தீர்வுகளை தொடர்ந்து நமது மார்க்கம் தந்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு குடும்பத்திலே இருக்கிற வசதி உள்ளவர்கள் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற ஏழைகளை கண்டிப்பாக பராமரிக்க வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். தமது குடும்பத்திலே இருக்கிற ஏழைகள், நோயாளர்கள், விதவைகள், குழந்தைகள், இப்படி பல்வேறு வகையிலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். இவர்களை கவனிக்கின்ற கடப்பாடு வசதியுள்ளவர்களுக்கு இருக்கிறது. இதனை ஹக்குல் கராபா என்று சொல்கிறோம். சிலத்துர் ரஹீம் என்று நமது மார்க்கம் அழைக்கிறது. இனபந்துக்களை சேர்ந்து நடத்தல், குடும்பத்தினரை ஆதரித்தல் என்ற பெயரிலே இது வழங்கப்படுகிறது. வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅத் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்திலே உள்ளபடி உலுல் அர்ஹாம் என்ற இனபந்துக்கள் எல்லா வகையிலும் உரிமையுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா. நிச்சயமாக அல்லாஹ் நீதியாக நடக்க வேண்டும், உபகாரம் உதவி செய்ய வேண்டும், உலுல் குர்பா என்ற இனபந்துக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஏவுகின்றான், கட்டளை பிறப்பிக்கின்றான். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஸில் ரஹிமஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்று நம்புவோராக இருக்கிறாரோ அவர் தனது குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும், அவர்களை கவனிக்கட்டும்,
அவர்கள் தேவைகளை நிறைவேற்றட்டும் என்ற வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இவற்றோடு மற்றும் ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் ஹுக்கூக்குல் ஜீரான் என்று சொல்வோம். அண்டை அயலவர்களை அரவணைக்கின்ற, அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற கடப்பாடும் முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் தனது அண்டை அயலவர்களை கவனிக்கட்டும், அவர்களை அரவணைக்கட்டும், ஆதரிக்கட்டும், அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டட்டும் என்ற வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஈமானுடைய வெளிப்பாடு, உண்மையான ஈமான் நிச்சயமாக அண்டை அயலவர்களை கவனிக்க தூண்டும், அவர்கள் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வை நிச்சயமாக உருவாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊரிலே ஒருவர் பசியோடு இருந்தாலும் அந்த ஊருடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் நீங்கிக் கொள்கிறான். ஒரு ஊரிலே ஒருவர் பசியோடு இருந்தாலும் அந்த ஊருடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு ஊருடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றிருந்தால் யாரால் தான் அந்த ஊரை பாதுகாக்க முடியும்? எனவே அந்த வகையிலே அண்டை அயலவர்கள் என்று சொன்னால் ஒரு ஊரில் இருக்கிற பலரையும் குறிக்கும். ஆரம்பகால இமாம்கள் சொல்வார்கள், அண்டை அயலவர் என்ற வட்டத்துக்குள் 40 வீடுகள் வரும். சிலருடைய கருத்துப்படி 4 பக்கங்களில் உள்ள வீடுகள் அனைத்தும் அண்டை அயலவர் என்ற வட்டத்துக்குள் வரும். எனவே அந்த வகையிலே அண்டை அயலவரை கவனிக்கின்ற கடப்பாடு இருக்கிறது. இதே போல வறுமை பிரச்சனைக்கு தீர்வாக நமது மார்க்கம் எத்தனை 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 அற்புதமான தீர்வுகளை தந்திருக்கிறது, வழிகாட்டல்களை தந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். உதஹியா உண்மையில் மனிதனுடைய வறுமை பிரச்சனைக்கான ஒரு தீர்வு. கஃபாரா என்ற பெயரிலே நடக்கின்ற குற்றங்களுக்கு, தவறுகளுக்கு குற்றப்பரிகாரமாக மார்க்கம் அதனை அமைத்து வைத்திருக்கிறது. கஃபாரத்துல் யமீன், கஃபாரத்து திஹார், ரமதான் காலத்தில் நடக்கின்ற தவறுகளுக்கான கஃபாரா, இவற்றோடு ஃபிதியாவை வைத்திருக்கிறது. நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் அதற்கு ஃபிதியா வழங்க வேண்டும் என்ற வகையிலே இவை அனைத்தும் மனிதர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மார்க்கம் உருவாக்கி இருக்கிற ஒழுங்குகள். இவற்றோடு ஜகாத் வறுமை பிரச்சனைக்கான மிகப்பெரிய தீர்வாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மையில் வறுமை பிரச்சனைக்கு இஸ்லாம் முன்வைக்கின்ற தீர்வுகளிலே தலையாய தீர்வு என்று சொல்லலாம். ஜகாத் என்பது தனி மனிதர்கள் தாம் விரும்பியவாறு வழங்குகின்ற, விநியோகிக்கின்ற ஒரு சாதாரண கடமை அல்ல. அது அடிப்படையான மார்க்க கடமை, தொழுகையோடு இணைத்து குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கடமை. எனவே முறையாக, சரியாக கணக்கிட்டு ஜகாத் கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். மிகச்சரியாக அது வசூலிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுவதுதான் மிக பொருத்தமான வழிமுறையாக இருக்கும். இந்த ஜகாத்தோடு நமது மார்க்கம் இத்ஆமுல் மசாக்கீன் என்ற மற்றொரு ஒழுங்கை தந்திருக்கிறது. ஏழைகளுக்கு உணவளித்தல். சூரத்துல் மாவுனை பாருங்கள். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், நபியே, மார்க்கத்தை அல்லது மறுமை நாளை, மறுமையின் விசாரணையை ஏற்றுக்கொள்ளாத, நம்பாத, பொய்ப்பிக்கின்ற மனிதரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யார் தெரியுமா மறுமையை அல்லது மறுமையின் விசாரணையை அல்லது தீனை ஏற்று நம்பாதவர்? ஃபதாலிக அல்லதி யஜ்அல் யதீம், அனாதைகளை விரட்டுபவர். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவர். யார் அனாதைகளை துரத்துகிறாரோ, யார் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாமல் இருக்கிறாரோ, உண்மையில் அவர் மார்க்கத்தை உண்மையில் நம்புவோர் அல்ல, மறுமையை நம்புவோர் அல்ல, விசாரணையை நம்புவோர் அல்ல. அவர் தொழுகையாளியாக இருந்தாலும் அவருக்கு கேடுதான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல் குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். இவ்வளவு பாரதூரமாக இந்த பிரச்சனையை நமது மார்க்கம் பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே நரகவாதிகளை பார்த்து கேட்கப்படும், மா ஸலககும் ஃபீ ஸகர், நீங்கள் ஏன் சக்கர் என்ற நரகத்திலே இருக்கிறீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்ஐமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைக்கு உணவளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மால் ஹாயிதீன், வீணான விஷயங்களில் மூழ்கி இருந்தவர்களோடு நாங்களும் மூழ்கி இருந்தோம் என்று அவர்கள் ஆதங்கத்தோடு பதில் சொல்வார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் ஒரு சாராரை விழித்து எச்சரிக்கிறான். கல்லா, கவனம், எச்சரிக்கை, ஜாக்கிரதை. பல்லா துக்ரிமூனல் யதீம், அல்லது நீங்கள் அனாதைகளை கௌரவிப்பதில்லை. வலா தஹாத்தூன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க ஒருவரை ஒருவர் தூண்டுவதில்லை, அதற்கான கூட்டு முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதில்லை என்று குர்ஆன் கண்டிப்பதை பார்க்கிறோம். எனவே வறுமை பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கோடு ஏழைகளுடைய உணவு பிரச்சனைக்கு, உடை பிரச்சனைக்கு, உறையுள் பிரச்சனைக்கு, சுகாதார பிரச்சனைக்கு, கல்வி பிரச்சனைக்கு, இத்தகைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் ஈடுபடுவது, அதற்காக உழைப்பது, பாடுபடுவது, தமது சொத்தை, செல்வத்தை, காசை, பணத்தை செலவு செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயமாக நமது மார்க்கத்தில் பார்க்கப்படுவதில்லை.
ஒரு அடிப்படையான மார்க்க கடமையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அல் ஈமான் பில் கைப், அடுத்ததாக இகாமத்து ஸலா, மூன்றாவதாக அல் இன்ஃபாக் ஃபீ ஸபீலில்லாஹ். மறைவான அம்சங்களை நம்புவது மார்க்கத்தின் முதலாவது கடமை. தொழுகையை நிலைநாட்டுவது இரண்டாவது கடமை. அல்லாஹ் தந்தவற்றிலிருந்து நல்ல பணிகளுக்காக செலவிடுவது மார்க்கத்தின் மூணாவது கடமை என்பதை மிக தெளிவாக சூரத்துல் பக்ராவின் ஆரம்ப வசனங்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இவற்றோடு சதக்காவை, தர்மத்தை எந்த கட்டுப்பாடும் வரையறையும் இல்லாமல் நமது மார்க்கம் தூண்டிக் கொண்டிருக்கிறது. சதக்காவை ஊக்கப்படுத்துகின்ற எத்தனை வழிகாட்டல்களை நாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே தீர்ப்பு வழங்கப்படும் வரைக்கும் தான் செய்த தர்மத்தின் நிழலிலே இருப்பான். எவ்வாறு தண்ணீரானது நெருப்பை அணைக்கிறதோ அதே போல தர்மமானது, சதக்காவானது பாவங்களை அணைத்துவிடும் என்று மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவற்றோடு வக்ஃப் என்ற ஒழுங்கை நமது மார்க்கம் ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது. வாழும் காலத்திலேயே ஒருவர் தனது சொத்திலே தான் விரும்பிய ஒரு பகுதியை பொது பணிகளுக்காக, சமூக பணிகளுக்காக, சன்மார்க்க பணிகளுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்யலாம். அது ஒரு மஸ்ஜிதாக, மദ്രസാவாக, ஒரு பாடசாலையாக, மற்றொன்றாக, இன்னொன்றாக இருக்கலாம். அதே போல வசியா என்பது ஒருவர் தனது வஃபாத்துக்கு பிறகு தனது சொத்திலே 1/3 பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையிலே நற்பணிகளுக்காக வசியச் செய்வதை குறிக்கும். அந்த வகையிலே ஒருவர் தன்னுடைய சொத்திலே 1/3 பகுதியை அவ்வாறு தன்னுடைய உயிலாக, தன்னுடைய இறுதி விருப்பமாக சொல்லிவிட்டு செல்வதற்கு அனுமதி இருக்கிறது. இது வசியத் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இவற்றோடு மனிதர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக, மனிதர்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வாக நமது மார்க்கம் மற்றும் பல ஒழுங்குகளை தந்திருக்கிறது. ஆரியா என்ற இரவல் கொடுத்தல், அத்தியாஃபா என்ற விருந்தோம்பல், ஹதியா என்ற அன்பளிப்பு, இப்படி எத்தனையோ வழிகளில், வகைகளில் மனிதர்களுடைய அடிப்படையான பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வழிகாட்டல்களை நமது மார்க்கம் வழங்கியிருக்கிறது. மாத்திரமல்ல, மிகப்பெரிய அமல்களாக இத்தகைய பணிகளை நமது மார்க்கம் மிக அற்புதமாக குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள், அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று கேட்கிறார்கள். குலில் ஆஃப், அவர்களுடைய தேவை போக எஞ்சியுள்ளதை அவர்கள் கொடுக்கட்டும். எனவேதான் இஸ்லாமிய வரலாற்றில் அன்றும் இன்றும் உலகளாவிய ரீதியிலே ஜகாத் என்ற பேரில், சதகா என்ற பேரில், ஹதியா என்ற பேரில், எத்தனை பேர்களில் தாம் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல்களை, பரோபகாரிகளை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்திலே, பசியின் கொடுமையை உணர்கின்ற இந்த மாதத்திலே, வறுமையின் வன்மையை யதார்த்தபூர்வமாக உணர்கின்ற இந்த நாட்களிலே நாம் அனைவரும் எம்மிடம் இருப்பதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்வர வேண்டும். ஜகாத் என்ற அடிப்படையான கடமையை நிறைவேற்றுவது போல வேறு பல வழிகளில், வகைகளில் மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வர வேண்டும். ரமதானுடைய இறுதி பகுதியிலே ஜகாத்துல் ஃபித்ர் அல்லது சதகத்துல் ஃபித்ர் என்று வழங்கப்படுகின்ற அந்த கடமையையும் நாம் நிறைவேற்ற முன்வர வேண்டும். பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கிற காலம். இந்த ஒரு காலத்திலே ஒவ்வொருவரும் தன்னிடம் இருப்பதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள முன்வர வேண்டும். உச்ச நிலையிலே தனது உரிமையை விட்டுக் கொடுத்து பிறருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற இஸ்லாத்துடைய அந்த பண்பை, ஈசார் என்ற அந்த பண்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைதல் வேண்டும். அந்த வகையில் இந்த ரமலான் எல்லா வகையிலும் அர்த்தமுள்ள ரமலானாக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது போலவே அவனது அடியார்களை அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற, அவர்களது கண்ணீரை துடைக்கின்ற அர்த்தமுள்ள ரமலானாக அமைய வேண்டும். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.